இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன குரூப் பண்ணியிருக்காங்கன்னா 25 ஐட்டம் குரூப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சப் குரூப் சைஸ் வந்து 25. ஸோ மொத்தம் எனக்கு வந்திருக்கிறது வந்து 200 ரீடிங், 200 ரீடிங்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த 200 வந்து 25 குரூப்பாக பிரித்து டோட்டலாக எனக்கு வந்து 8 குரூப்ஸாக நான் வந்து இங்கே பிரிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு குரூப்லையும் 25 ரீடிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த 25 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 25 போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ் பார். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லைன் நம்ம போட்டுறோம். சிமிலர்லி லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து இங்கே போட்டுறோம். இதில் அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 25.5ங்கனால சம்பார் இங்கே வரும். லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 24.5. ஸோ 0.5 டாலரன்ஸ் தான் இங்கே வரும் லோவர் லிமிட். சாரி, இது வந்து லோவர் லிமிட்டு. இது வந்து யூஎல்னு வச்சுக்கோங்க அப்பர் லிமிட்டு, எல்எல்னா லோவர் லிமிட்டு. இது வந்து எல்எல். வேற நம்ம எடுத்திருக்கிற அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது யூசிஎல், லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து இங்கே இருக்குது, இது வந்து எல்சிஎல். நீங்கள் பிளாட் பண்ணியிருக்க சார்ட் எல்லாமே இதுக்குள்ளே வந்துச்சுன்னா சூப்பர். இது வந்து உங்கள் ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம்.